ஹாய் காய்ஸ், ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாமா? நான் இப்போ ரீசெண்டாக ஃப்ளிப்கார்ட்லேருந்து உஷா ஜெனோமே ஒண்டர் ஸ்டிச் இந்த மிஷின் தான் வந்துட்டு பை பண்ணியிருந்தேன். அதை வந்து நான் இப்போ அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். அதுக்குள்ளே என்னென்ன கிட்ஸ் இருக்குது, அப்புறம் வந்துட்டு என்ன எக்ஸ்ட்ரா டூல்ஸ் கொடுத்துருக்காங்க, அது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். எனக்கு இந்த பேக்கேஜ் இப்படி தான் வந்துச்சு. கொஞ்சம் டேமேஜ் ஆகிருந்துச்சு. நான் கூட பயந்துட்டு ஆயிடுச்சோ உள்ளக்குள்ளே மிஷினுக்கு ஏதாவது இதாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அப்படிலாம் எதுவும் இல்லை. உள்ளே வந்து ஒரு நல்ல பாக்ஸில் வந்துட்டு நல்ல கண்டிஷன்லேயே மிஷின் வந்துருந்துச்சு, எந்த டேமேஜுமே இல்லாமல். இதுதான் அந்த பாக்ஸு. இதில் வந்து முன்னாடி என்னென்ன ஸ்டிச்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நான் வாங்கினதில் வந்து 21 ஸ்டிச்சஸ் இருக்குது. அப்படியே பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னா மிஷின் வெளியே எடுத்துடலாம். இந்த மிஷினில் வந்து ஒரு ஹேண்டில் இருக்குது. ஹேண்டில் வந்து நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது, நல்ல க்ரிப்பாக இருக்கும். எங்கேனாலும் ஈஸியாக வந்து தூக்கி அதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் வந்து என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, அதை எப்படி இப்படி யூஸ் பண்ணலாம், இதெல்லாம் நான் வந்துட்டு சொல்லிடுறேன். இது வந்து த்ரெட்டு கனெக்ட் பண்ணுற இடம். த்ரெட்டை வந்து இங்கே தான் நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். 2 த்ரெட்டு வந்து போட்டுக்கலாம். அப்புறம் இந்த இடத்துல வந்து த்ரெட்டை வந்துட்டு பாபினை வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு த்ரெட்டை வந்து கனெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து பாபினில் வந்து நூல் சுற்றிக்கலாம். ஈஸியாகவே நூல் சுற்றிக்கலாம். அப்புறம் த்ரெட்டை வந்து இந்த 2 ஹூக் மாதிரி இருக்குது. 1 and 3 வந்துட்டு நேம் ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் தான் வந்து நம்ம வந்து த்ரெட்டை வந்து கனெக்ட் பண்ணணும். எப்படி கனெக்ட் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு சின்ன வந்துட்டு லோகோவும் கூட தான் அங்கே மார்க் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து A to G வரைக்கும் வந்துட்டு என்னென்ன டைப் ஆஃப் ஸ்டிச்சஸ் இதில் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. மேலே ஒரு A to Z இருக்கும், கீழே வந்து ஒரு இது இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பட்டன் எப்படி கனெக்ட் பண்ணுறது அது கூட வந்து சிம்பிளில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து லென்த் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காண்டி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்துட்டு 0 to 4 வரைக்கும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு செலக்டர்ஸ் இருக்கும். என்னென்னா வந்துட்டு என்னென்ன டைப் ஆஃப் டிசைனில் வந்து நமக்கு வேணும் அப்படிங்கிறது இந்த A to Z வரைக்கும் இருக்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பட்டன்ஸ் வந்துட்டு எப்படி மார்க் பண்ணணும், பட்டன்ஸ் வந்து எப்படி அதுக்கு எப்படி சூஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு சூஸர் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரிவர்ஸ் பட்டன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி நம்மளால் ரிவர்ஸ் ஸ்டிச்சும் போட்டுக்க முடியும் இந்த மிஷினில். நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு சும்மா டம்மியாக ஒரு பேப்பர் கொடுத்துருந்தாங்க. நீடில் வந்து கனெக்ட் பண்ணியே தான் எனக்கு வந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நீடில் வந்து எப்படி வந்துட்டு ஊசியில் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு சின்ன ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை நான் எப்படி கனெக்ட் பண்ணுங்கிறது நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்லித்தரேன். கீழே வந்து நீடில் ஹோல்டர் இருக்கும். தென் வந்துட்டு பேக் சைடில் வந்துட்டு ஃபுட்டர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காண்டி ஒரு பிளாக் கலரில் பட்டன்ஸ் இருக்கும். அப்புறம் கீழே இருக்கிறது வந்து எக்ஸ்டென்ஷன் டேபிள். இதை வந்து ஈஸியாக வந்து புல் பண்ணி எடுத்துடலாம். இதுக்குள்ளே தான் வந்து எனக்கு வந்துட்டு இதில் வந்துட்டு த்ரெட்ஸு, அப்புறம் வந்துட்டு ஃபுட்டு, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபுட்ஸு இதெல்லாமே கொடுத்துருந்தாங்க. இதில் என்னென்ன இருக்குதுன்னு நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதுக்குள்ளே வந்து 3-4 பாபின்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து த்ரெட்டை வந்து கட் பண்ணுறது, ராங் ஸ்டிச் பண்ணிட்டோன்னா அதை வந்து ஈஸியாக கட் பண்ணிக்கிறதுக்காண்டி ஒரு டூல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 3 பாபின் கொடுத்துருந்தாங்க. 2 த்ரெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன ஸ்க்ரூ டைட் பண்ணுறது இதுக்கான ஒரு டூல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு 4 ஃபூட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு 4 ஃபூட்டர்ஸ் இருக்குது. பட்டன்ஸ் இது, அதுக்கப்புறம் வந்து கார்னர் ஸ்டிச் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு 4 ஃபூட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு நீடில் பேக்கெட்ஸு கொடுத்துருந்தாங்க. ஒரு நீடில் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு மெஷரிங் டேப்ஸ் இருந்துச்சு. அடுத்து வந்து ஒரு சிசர் இருக்குது. அதுக்கப்புறம் பட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. உள்ளே வந்து த்ரெட்ஸ் இருக்குது. எனக்கு நிறையா கலர்ஸில் த்ரெட்ஸ் கொடுத்துருந்தாங்க. எதுவுமே சேம் கலர் கிடையாது, டிஃப்ரெண்ட் கலர்ஸில் தான் கொடுத்துருந்தாங்க. அடுத்து வந்து ஃபுட் பெடல் இருந்துச்சு. இது வந்துட்டு ஒரு 3 பின் வந்துட்டு கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளோட மிஷினில் ரைட் சைடில் வந்துட்டு கனெக்ட் பண்ணுறதுக்கு ப்ளேஸ் இருக்கும். அதில் வந்து இந்த இதை கனெக்ட் பண்ணிடுங்க.
அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து ஸ்விட்ச் இருக்கும். ஆன் அண்ட் ஆஃப்னு வந்துட்டு அதுலேயே வந்து இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வாரண்டி கார்டு ஒன்று இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இருந்துச்சு. இதில் வந்து எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு ஃபுட்டர் வந்து எப்படி கனெக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து ப்ளக் பாயிண்டிங் இருக்கும், எப்படி கனெக்ட் பண்ணணும், வார்னிங்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு செக்ஷன்ஸ் இருக்கும், யூட்டிலிட்டிஸ் இருக்கும், தென் வந்து ஃபுட் பெடலோட யூஸ் இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்பாங்க. எப்படி கனெக்ட் பண்ணுறது, எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கனெக்ட் பண்ணுறது எல்லாமே இதில் இருக்கும். அப்புறம் ஆப்ஷனல் ஆக்சஸரி கேட்டலாக் ஒன்று இருக்கும். அதில் வந்துட்டு நம்ம இன்னும் என்னென்ன ஃபுட்டர்ஸ்லாம் இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா இன்னும் என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணி இதை வந்து இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த கேட்லாகில் எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மிஷினுக்கு கவர் கொடுத்துருப்பாங்க. இது வந்து சும்மா பிளாஸ்டிக்கில் இருக்க மாதிரி தான் இருக்கும். அப்புறம் அந்த மிஷின் கவரில் வந்துட்டு ஹேண்டிலுக்குன்னு தனியாக ஒரு ஹோல்ஸ் மாதிரி கொடுத்து அது வந்து கேரி பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதுதான் வந்து ஓவராலாக நமக்கு வந்து அந்த மிஷினோட வந்து கிட்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் வச்சுருக்கேன். நான் இந்த மிஷினை வந்து 13K வாங்கியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் காய்ஸ்.